டிஎன்டிவி தமிழ் ஊடகம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம், தமிழர், தமிழியல் என்று சொன்னாலே ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடியது. அதனை எப்படியாவது குழப்பி விடுவது, மடைமாற்றி விடுவது, அந்த உணர்வே தமிழர்களுக்கு ஏற்பட்டு விடாமல் தமிழ்னா என்னங்க, தமிழர்னா என்னங்க, தமிழ் தேசியம்னா என்னங்கன்னு ஒரு தமிழர்கள் கூட அதை உணர்ந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மடைமாற்றும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தகைய மடைமாற்றும் வேலையை செய்து கொண்டிருந்த திராவிட முகமூடிகளை எதிர்க்க வேண்டிய சூழல் தமிழர்களுக்கு ஏற்பட்டது. மற்றபடி நம்ம அந்த திராவிட முகமூடிகளையோ இல்லை திராவிட முகமூடிகளுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிறமொழியாளர்களையோ நாம் எந்தவித காரணத்தை கொண்டும் எதிர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தமிழ் மொழி என்பது பற்றி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பேருண்மை இருக்கிறது. தமிழ் என்பதில் எத்தனை பிறமொழி சொற்கள் கலந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டாலும் கூட தமிழ் தன்னந்தனியே தனித்து இயங்க வல்லது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரியும். இப்போ நீங்கள் பிற மொழிகள் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ அதில் உள்ள பிற சொற்களை எல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டால் அது ஒரு எப்படி சொல்கிறது, அரை உயிராக தான் இருக்கும். எலும்புக்கூடு போல தான் இருக்குமே தவிர ஒரு முழுமையான ஒரு உருவம் பெறாது. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா அது தனித்து இயங்க வல்லது. எந்த பிறமொழி சொற்களினுடைய உதவி இல்லாமல் கடன் வாங்காமல் இயங்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. அது மட்டும் இல்லை, தமிழ் மொழிக்குத்தான் உலகத்திலேயே முதன்மையாக வரி வடிவம் உண்டு. இந்த வரி வடிவம் குறித்து பல பேர் குழப்பிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ் ஊடகம் அப்படின்னு நம்முடைய ஊடகத்துக்கு பெயர். இப்போது இது நான் தா மீ இல் ஊ டா கா எம் அப்படின்னு நான் எழுதுனேன்னா அது தமிழ் வரி வடிவத்திலேயே நான் எழுதுறேன்னு பொருள். இப்போது TAMIL OODAGAM என்று அப்படி நான் எழுதுனேன்னா ஆங்கில வரி வடிவத்தில் தமிழ் சொல்கிறேன் நான், இதுதான் பொருள். அப்போ இதையே நீங்கள் ஹிந்தி சொற்களில் தமிழ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஹிந்தி வரி வடிவத்தில் நம் தமிழ் என்று சொல்கிறோம் அப்படின்னு பொருள். ஆக மொழி தமிழ், வரி வடிவம் நம்ம வேறாக நம் எழுதலாம். இப்போ நம்ம இன்று தமிழ்நாட்டில் இந்த தங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகு இது சொல்வதற்கு சொன்னால் பல பேருக்கும் புரியும். எனவே தமிழ் என்பது தமிழ் வரி வடிவத்திலேயே தமிழை எழுதினால் அது தமிழ் வரி வடிவம், தமிழ் மொழி என்று பொருள். இதே தமிழ் என்கிற அந்த சொல்லை TAMIL என்று எழுதினால் ஆங்கில வரி வடிவத்தில் தமிழ் என்று சொல்கிறோம் என்று பொருள். எனவே வரி வடிவம் வேறு, மொழி வேறு. உலகத்தில் இந்த செம்மொழிகள் என்று சொல்லக்கூடிய மொழிகளை தவிர பெரும்பாலான மொழிகளுக்கு அவர்களுக்கு என்று வரி வடிவம் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு மொழியிலிருந்து வரி வடிவத்தை கடன் வாங்கி தான் அவங்க எழுதுவாங்க. அந்த வகையில் தமிழ் என்பது மூத்த மொழி மட்டுமல்ல, அது தனித்து இயங்க வல்லது மட்டுமல்ல, தனக்கென்றே வரி வடிவம் கொண்ட ஒரு மொழி. தமிழின் வரி வடிவத்தை பயன்படுத்தித்தான் உலகத்தில் பெரும்பாலான மொழிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அடிப்படை ஆதாரமாக எல்லா மொழிகளுக்கும் தாயாக தமிழ் ஏன் இருக்கிறது என்றால் அதனுடைய வரி வடிவத்தை தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுமே பெரும்பாலான மொழிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்கிற காரணத்தினால் தமிழ் மொழி, தமிழ் வரி வடிவம், இந்த மொழி வரி வடிவத்தை சார்ந்த மக்கள் அதை பேசிக்கொண்டு பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இந்த தமிழர் இனத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மொழியையும் அந்த வரி வடிவத்தையும் அந்த பண்பாட்டையும் அந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும். எம்முடைய மொழி தமிழ், எம்முடைய இனம் தமிழர் இனம், எம்முடைய நாடு தமிழ்நாடு என்கிற இந்த உணர்வை, இந்த இன ஓர்மை, இந்த இன உணர்வை பெறுவதற்கு பெயர்தான் அடிப்படையில் தமிழ் தேசியம் என்பது. இதில் எந்தவித காரணத்தை கொண்டும் நாம் பிறமொழியாளர்களை பேசுவதோ அல்லது அவர்களை வைத்து கொண்டிருப்பதோ அவசியம் இல்லை. எத்தனை செல்வங்கள் ஏராளமாக எம்மிடம் கொட்டி கிடக்கும்போது பிறரை போய் நம்ம எதுக்கு போய் நம்ம அவர்களை குறை சொல்ல போகிறோம்? எங்களுடைய சொத்துக்களை களவாடாதீங்க, உங்களுடைய சொந்தம் கொண்டாடாதீங்க என்று தான் நம்ம சொல்கிறோமே தவிர அவர்களை குறை கூறுவது நம்முடைய இலக்கு அல்ல, நம்முடைய வேலையும் அல்ல. எனவே முதலில் நாம் தமிழர்கள் என்பதையும், ஏன் தமிழர்கள் என்று நாம் ஒரு பெருமைப்பட வேண்டும் என்பதையும், ஏன் தமிழர்களாக இருந்து இந்த தமிழ் மொழியையும் அதனுடைய வரி வடிவத்தையும் தமிழருடைய பண்பாட்டையும் கலை இலக்கியத்தையும் தொன்மத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் ஊடாக தமிழர் தமிழ் தேசியம் என்கிற உணர்வோடு இருப்பதற்கு பெயர்தான் உண்மையான தமிழ் தேசியமே தவிர பிறமொழியாளரை பற்றி நாம் கிஞ்சித்தும் கவலை கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் பிறமொழியாளர்கள் தமிழர்களுக்கான அடிப்படை இடத்தை கொடுக்காமல், தமிழர்களுடைய உரிமையை அவர்கள் பெற்றுவிடாமல், தமிழருடைய இன உணர்வு பெற்றுவிடாமல், தமிழர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ளாமல்
தமிழர்களுடைய மொழியே இந்த காட்டுமிராண்டி மொழி என்றெல்லாம் சொல்லிய காரணத்தினால்தான் இந்த திராவிட முகமூடிகளை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்டது. எனவே தமிழர், தமிழ் இனம், தமிழர் இனம் என்கிற இந்த உணர்வை பெறுவது, இந்த உணர்வை பெற வைப்பது தான் ஒரு தமிழ் தேசிய அமைப்பின் அல்லது தமிழ் தேசிய கட்சியின் அடிப்படையான வேலையை தவிர பிற மொழியாளர்களை நாம் குறை கூறுவது அல்ல. 1956க்கு பிறகு பெரும்பாலான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை அவரவர்களுக்கே ஒப்படைத்தாகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கென்று தனித்த சுயாட்சி, அந்த சுயாட்சியில் அவர்களுக்கென்று ஒரு ஆட்சி அதிகாரம், அவர்களே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய உரிமையை இந்தியா கொடுத்து விட்டது. அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரங்களிலும் எல்லா விதமான மட்டங்களிலும் பிற மொழியாளர்கள் உள்ளே புகுந்து கொண்டு தமிழர்களுக்கான வாய்ப்புகளை தட்டி பறிக்கும் போதுதான் அப்பொழுதுதான் இந்த முரண் எழுகிறது. இந்த முரண் என்பது பேசி தீர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் இங்கே வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் உரிமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளில் தலையிடாதீர்கள் என்று நாம் பக்குவமாக எடுத்துச் சொல்வதும் அதை அவர்களுக்கும் உணர வைத்து தமிழர்களுக்கும் உணர வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் தமிழ் தேசிய இயக்கங்கள் மற்றும் கட்சிகளுடைய பொறுப்பு. எனவே அதை நாம் முதலில் செய்ய வேண்டும். இதை விடுத்து நாம் வெட்டியாக அரசியல் என்கிற பெயரில் தொடர்ந்து முரண்களையே ஏற்படுத்தி கொண்டிருந்தோம் அப்படின்னா இதற்கு தீர்வே கிடைக்காமல் போகும். அந்த முரண்கள் மேலும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எதற்காக நாம் பிறமொழியாளர்களை கண்மூடித்தனமாக எதிர்க்காமல் தமிழருடைய உரிமைகளை தட்டி பறிக்காதீர்கள், தமிழருடைய நாட்டில் அவர்களுக்கான முதன்மைத்தனத்தை காயடித்து விட்டு அவர்கள் மேலெழுந்து வர முடியாதவாறு அவர்களை அமுக்கிக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் அங்கே முரண் ஏற்படுகிறது. இந்த முரணை நாம் மிக கவனமாகவும் அவர்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கும்படியும் நாம் செய்ய வேண்டும். இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்கிற ஒரு மிகப்பெரிய கோபத்தில் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பதும் ஆட்சி அதிகாரத்தை தமிழர்களே கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு முழக்கமும் எழுந்ததற்கான அடிப்படை. எனவே நாம் இப்பொழுது பக்குவமாக தமிழர்களுக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எடுத்துச் சொல்லி தமிழ் மொழி, தமிழுடைய வரி வடிவம், ஏனென்றால் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு இருக்குது. உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத பண்பாடும் இறையியலும் மெய்யியலும், நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்று உலகம் பார்க்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானமுமே தமிழர்கிட்ட இருந்திருக்கு. நீங்கள் அது வானசாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வானசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி, அது ராடாராக இருந்தாலும் சரி, அத்தனை தொழில்நுட்பங்களுமே தமிழர்களுடைய வாழ்வியலில் பலாயிரம் ஆண்டு காலம் இருந்து சென்றிருக்கிறது என்பதெல்லாம் நாம் ஆய்வுகள் மேற்கொள்ள நமக்கு பேருண்மைகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே தமிழர், தமிழியல், தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் தங்கள் சுய அடையாளத்தை உறுதி செய்து கொள்வது. நான் தமிழன் என்று பிறமொழியாளர்களை சீண்டுவதற்காக அல்ல, நான் உண்மையிலேயே தமிழன் என்றால் தமிழ் மொழியில் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கின்றன, தமிழ் பண்பாட்டில் இவ்வளவு பெரிய தொன்மை இருக்கிறது, தமிழர் வரலாறு தோண்ட தமிழருடைய வரலாறு அறிவியல், கலை, நுட்பம் என மிக உயர்வான ஒரு அறிவுத்தளத்தில் இருந்திருக்கோம் என்கிற இந்த பெருமையைத்தான் தமிழர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை தமிழ் சமூகத்திற்குள் உள்ளே நுழைந்து அது திராவிட முகமூடிகளை அணிந்தாலும் இந்திய தேசிய முகமூடிகளை அணிந்து கொண்டாலும் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய செயல்களை செய்பவர்களைத்தான் நாம் ஐயா வணக்கம் எங்களுக்குன்னு பிரித்து கொடுத்துட்டீங்க 1956க்கு பிறகு, நாங்கள் எங்கள் நாட்டை நாங்கள் ஆண்டுக்கிறோம், எங்கள் மண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் ஐயா, அதுக்கு நீங்கள் இடையூறு இல்லாமல் இருந்தீங்கன்னா போதும் என்பது தான் தமிழ் தேசியர்கள் எடுத்து புரிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388